ஜாக்லின் வந்து என்ன ஃபர்ஸ்டே வெளில அவங்கதான் அவங்களோட ஓட்டு தான் வந்து என்ன வெளில போகிறதுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது நான் அவங்க கிட்ட கோவப்பட்டு எந்த யூஸுமே இல்லை. அவங்க கேம் அவங்க இருக்கணுன்றதுக்காக மற்றவங்கள வந்து வெளில அனுப்புறது அது அவங்களோட கேம் இல்லை. அது பண்ணக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா நினைச்சேன். என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். அது என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் இமோஷனலா ரொம்ப பிரேக் ஆனதை வந்து பார்க்க முடிஞ்சது, which is really maybe part of you கூட இருக்கலாம். ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து அல்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு அது தோணுது நான் பேசும்போதே எனக்கு அதை நான் ஒரு விஷயத்த எமோஷனை வந்து நான் மனசுல நினைச்சிட்டேன்னா இல்லை யோசிச்சேன்னா எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது, எனக்கு அழ வருது. அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணேன்னா அது நான் இல்லைன்றத நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படின்னும் போது நிறைய அழுதா ஏன் அழக்கூடாது, எனக்கு அது அழுக வருது ஆனால் அழறேன், அது தப்பு இல்லையே அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் அதை இவங்க கிட்ட பேசும்போது ஆனந்தி கிட்ட பேசும்போது தான் ஓகே தப்பு இல்லை, அது அவங்களோட எமோஷன் அப்படின்னு புரிஞ்சப்போ அப்பதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. ஓகே நம்ம நிறைய அழுறோம், அவங்களுக்கு தோணுச்சுன்னா தோணட்டும், இதுதான் நான் அழுவேன், அதுக்காக நான் தப்புலாம் சொல்ல முடியாது, எனக்கு அழுக வருது அவ்வளவுதான் அப்படின்றது. இப்போ ஜாக்லின் வந்து ஒரு கேமுக்கு ஒரு டாஸ்க்கு நான் போகணுன்றதுல வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும் போது அது வந்து அடம் பிடிக்கிறாங்க அப்படி தெரியல. அதே கேமுக்கு நான் ஸ்ட்ராங்கா போய் நிற்கும் போது நான் அடம் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனாலேயே ஒரு சில இடத்துல நான் வந்து ஒரு சில இடத்துல அதனால அந்த இதுல இருந்து எனக்கு மைனஸா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறது அதை வச்சுதான் அவங்க யூஸ் பண்ணாங்க தவிர இந்த சின்ன குழந்தைன்றத வச்சு நான் டார்கெட்லாம் யாரும் பண்ணல. பட் சில இடங்கள்ல எங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எல்லாரையுமே ஒரு பாயிண்ட்ல வந்து எங்கேயோ டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு வெளியே இருந்த ஆடியன்ஸா பார்க்கும்போது. எனக்கு அப்படி பர்சனலா யாருமே நான் டார்கெட் எல்லாம் பண்ணல. எல்லாருமே எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து எந்த லெவலுக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாருமே கொடுத்தாங்க. ஒரு சில இடத்துல மிஸ் ஆகும்போது அதை நானே எடுத்துக்கிட்டேன். எனக்கு பெருசா யாரும் என்ன டார்கெட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகல. நீங்க ஷோ வெளியில வந்து ஓரளவு பார்க்க முடிஞ்சதா, என்னென்ன நடந்தது அப்படி பாத்தீங்களா? உங்களோட எபிசோட்ஸ் கொஞ்சம் கிளிப்ஸா பார்த்தேன், கொஞ்சம் லைவ் பார்த்தேன், முத்துக்குமரனுக்காக கொஞ்சம் பார்த்தேன். அட பாவீங்களா, என் பின்னாடி இதெல்லாம் பேசியிருக்கீங்க, அட பாவி என்ன இப்படியா நினைச்சு வச்சிருக்கீங்க, உங்களை போய் நம்பிட்டேனே அப்படின்னு கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அப்படி யாரு? யாருமே இல்ல நிஜமாலே. நான் எல்லாரையுமே இப்பயும் நான் சொல்றேன், எல்லாருமே நம்புறேன், எல்லாருமே எனக்கு பிடிக்கும். யாரையுமே நான் நம்ப கூடாது. அவங்க மேல இருந்த ஜட்மெண்ட் உள்ள இருந்த ஜட்மெண்ட்லாம் எனக்கு எதுவுமே ப்ரொஜெக்ஷன் இங்க வெளில காட்டுறத வச்சு மாறவே இல்லை. எல்லாமே நான் ட்ரூவா என்ன அங்க நடந்துச்சு அதுதான் எனக்கு இங்க வெளில காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப கூட அங்க உள்ள நடக்கிறதுலாம் இது எதனால இப்படி ஆயிருக்கும் அப்படின்றதுல எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்த நம்பிக்கை எல்லாம் உடையலாம் இல்ல. எல்லாருமே அந்தந்த பிளேஸ் எனக்கு என்ன மனசுல இருந்தாலும் அப்படியேதான் இருக்காங்க. முத்துவதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றத வந்து முத்துக்கு பிடிக்காது. ஏன்னா முத்துவதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நான் சொன்னேன்னா அது முத்துவோட கேம் அஃபெக்ட் பண்ணுன்றத முத்துவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவரோட ஃபுல் எமோஷனல் ஃபீலிங்ஸ் வந்து என்கிட்ட காட்ட மாட்டாரு. சோ அதனாலயே முத்து வந்து ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிட்டு அது அவரோட கேம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி இருந்து விஷால் அண்ணா தான் எனக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் நான் இந்த கேமை விட்டு வெளில போன அப்புறம் உன்னை எனக்கு பிடிக்கும் நான் எக்ஸ்போஸ் பண்ணா உனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லன்றதுக்காக தான் முத்துக்கிட்ட அவ்வளவு பாசத்தையும் கொட்டிருப்பேன். அப்படின்னும் போது அப்போ நான் கேமுக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் இப்பயும் நான் கேம்ல இருந்திருந்தா நான் விஷால் தான் சொல்லியிருப்பேன். விஷாலே எனக்கு பிடிக்கும். பட் முத்து தான் ஃபர்ஸ்ட்னு நான் வெளில வந்த அப்புறம் சொல்வேன் ஏன்னா தைரியமா. ஏன்னா இப்ப வந்து முத்தோட கேம் எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆகாது. இப்ப நான் விஷால பிடிக்கும்னு சொன்னது விஷாலுக்கு இப்பயும் விஷால் எனக்கு பிடிக்கும். முத்து ஃபர்ஸ்ட், விஷால் செகண்ட். ஆனா உள்ள பொறுத்த வரைக்கும் முத்தோட கேம் அஃபெக்ட் ஆகுன்றதுக்காக விஷால் ஃபர்ஸ்ட், முத்து செகண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே ஓகே. ஆக்சுவலி பொதுவாவே எல்லா சீசன்லயும் வந்து இந்த பாண்டிங், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடியன்ஸ்க்கும் தெரியும். ஓ இவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருக்காங்க, இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த சீசன் உண்மையா வெளியே இருந்து ஒரு ஆடியன்ஸா பாக்கும்போது யாரு இதுல உண்மையா ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு பிடிச்சிருக்கு, யாருக்கு இல்ல ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டே பிடிக்க முடியல. சோ உள்ளுக்குள்ள அந்த பாண்டிங் இருந்துச்சா? யாரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க? நீங்க யார் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க? அதை பத்தி சொல்லுங்க. அருண் அண்ணா, விஷால் அண்ணா கண்டிப்பா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரு கூட பாண்டிங்கா, நான் ஃப்ரெண்டா யாரு கூடமே பாண்டிங்கா இல்ல. எல்லார்கிட்டயுமே அண்ணா அக்கா என்கிட்ட இருந்தவங்க எல்லாருமே என்கிட்ட இருக்கும்போது எல்லாமே ட்ரூவா தான் இருந்தாங்க. யாருக்கிட்டயுமே நானும் ஃபேக்கா ஃபீலிங்ஸ் காட்டல, அவங்களும் என்கிட்ட ஃபேக்கா ஃபீலிங்ஸ் காட்டல. சோ எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எல்லாமே ட்ரூவா தான் இருந்தாங்க. பட் அங்க ஒரிஜினல் பாண்டிங்ன்றது இருக்கா? இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி பாண்டிங் அதெல்லாம் இருக்கு. இப்ப ஜாக்லின் காக்காக்கும் சௌந்தர்யாக்காக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கு. அருண் அண்ணா, விஷால் அண்ணாக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நிறைய பேருக்கு இருக்கு.